நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை. அதை மாத்திலாம் பேச விரும்பலை. நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்கக்கூடாது. கரூர்ல செப்டம்பர் 27 டிவிகேல இன்னொரு கட்சியா இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது. காரணம், நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை. அதை மாத்திலாம் பேச விரும்பலைங்க. அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நான் கருத்து சொல்றேன். அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவுடைய கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க, முதல்ல அரசு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஆனா இதுல கன்வீனியன்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் 27 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கோம். முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா அதை பேசவே மாட்டேன். கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டர் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல வேறு யாரும் தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசிக்க மாட்டேன். யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல, யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏத்துக்க முடியும்? இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க. 606 ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க, ஆனா ஏடிஜிபி 500 சொல்றாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணிக்கிற பிரஸ் நோட்ல 350. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும்? அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா? அவர்தான் நமக்கு சொல்லணும்.